இயேசுவில் எனது அன்பானவர்களே, வேலூர் மறை மாவட்டம் சேத்துப்பட்டு மலை மாதா மலையில் நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான காரியங்களில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் அந்த சேத்துப்பட்டு மலை பகுதியில் பங்கில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நான் அந்த பங்கிற்கு சென்று 5 மாதங்கள் இருக்கும். ஜூன் மாதம் சென்றேன். அக்டோபர் மாதத்தில் அங்கே மக்கள் வந்து கூடி ஜெபிப்பதற்காக ஓலை குடிசை போன்ற ஒரு 100 அடி நீட்டத்திற்கு, ஒரு 12 அடி அகலத்திற்கு ஒரு ஓலையாலான ஒரு ஹால் இருந்தது, ஒரு கூடம் இருந்தது. அங்குதான் கூட்டம் நடைபெறும். நான் அங்கு சென்று 4-5 மாதங்கள், அக்டோபர் மாதம் அது. அன்பானவர்களே, திடீரென்று நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே, கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே பெரும் மழை வந்தது. பெரும் மழை வந்தவுடன் எல்லாரும் தலையை நீட்டு கொண்டு மழையில் நனையாமல், தலையை மட்டும் நனையாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஓலைக்குள்ளே, அந்த குடிசைக்குள்ளே எல்லாரும் குனிஞ்சு குனிஞ்சு தலையை நீட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். எனக்கு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அன்னை மரியாவினுடைய பரிந்துரை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அன்னை மரியா அங்கே புரிந்து வருகின்ற அற்புத செயல்கள், இதையெல்லாம் எண்ணி பார்த்தேன். நாட்கள் கடந்தன. அன்பானவர்களே, வேறு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமே, இந்த ஓலை குடிசை போதாது என்று அருகிலேயே ஒரு 190 அடி நீளத்திற்கு, 50 அடி அகலத்திற்கு ஒரு ஷெட் அமைக்கலாம், ஒரு கூடம் அமைக்கலாம் என்று திட்டமிட்டேன். மாதாவின் வழியாக கடவுளிடம் வேண்டினேன். கடவுள் உதவி செய்தார். எப்படி பணம் சேர்ந்ததென்றெல்லாம் எனக்கு தெரியாது. விடுவிடுன்னு அந்த வேலையை நான் செய்கிறேன். அக்டோபர் மாதம் மெதுவாக ஆரம்பித்தேன். அந்த கிரிவலம் முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பித்தேன். அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாத கிரிவலத்திற்கு அந்த கூடம் தயாராகிவிடவில்லை. எல்லாம் தயாராகிவிட்டது. மேலே கூரை போடவில்லை. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சாச்சு, கத்திரி எல்லாம் போட்டாச்சு. அந்த ஓடு வைக்கணும். அந்த தருணத்தில் கூட்டம் நடத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜனவரி மாதம் என்ன வருஷம் அது, 2006 ஆண்டு. 2006 ஆண்டு ஜனவரி மாதத்தில் கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் தொடங்கி கூட்டத்தை இரவு 9 மணிக்கு அப்புறம் 10 மணியிலிருந்து தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறேன். 12 மணிக்கு பிறகு வேறு குருக்கள் வந்து கூட்டம் நடத்துவார்கள். 12 மணி வரையிலும் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். கூட்டத்தை முடித்து விட்டேன். மக்கள் எல்லாம் 9 மணிக்கே மறிவலம் வந்து விடுவார்கள். அந்த மலையை சுற்றி ஜெபமாலை ஜெபித்து கொண்டு சிறிய தேரை சுமந்து கொண்டு வருவார்கள். நான் கூட்டம் நடத்திவிட்டு 12 மணிக்கு பிறகுதான் அங்கே இருந்த வேதியர், இயேசுதாஸ் என்ற வேதியரோடு நான் மறிவலம் வருவேன். அன்பிற்குரியவர்களே, அதற்காக கூட்டம் நான் முடித்துவிட்டு வெளியே வந்தேன். கூரை இன்னும் போடவில்லை. கத்திரி எல்லாம் போட்டாச்சு, கூரை போடலை, ஓடு போடலை. இந்த இரவு முதல் திருப்பலியிலேயே 6:30 மணிக்கு தொடங்கி அந்த திருப்பலி முடிந்ததுமே மக்கள் நிறைய பேர் வெளியே கிளம்ப ஆரம்பித்தார்கள். பனிக்கு பயந்து கொண்டு நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. அப்படியே கடல் அலை கரைவது போல கரைய ஆரம்பித்தார்கள். நான் சொன்னேன், மாதாவை நம்பி எவ்வளோ மைல்கள் தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள், இப்படி எல்லாரும் போய்விடுகிறீர்களே, மாதாவுக்கு இந்த பனியை நிறுத்த முடியாதா? இரவு குளிருக்கும் பனிக்கும் பயந்து கொண்டு செல்லுகிறீர்களே, மரியன்னை அவ்வளவு வலுவிழந்தவரா? இருங்கள், பனி உங்களை ஒன்றும் செய்யாது, பனியை மாதா நிறுத்துவார் என்று நான் சொல்லுகிறேன். என்னை அறியாமலேயே நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஒரு 100 பேர் போயிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றவர்கள் எல்லாம் நின்று விட்டார்கள். கூட்டம் 12 மணிக்கு என்னுடைய ஜப கூட்டம் முடித்துவிட்டு நான் மறிவலம் செல்ல வேண்டும் என்று அந்த வேதியரோடு சேர்ந்து புறப்படுகிறேன். பௌர்ணமி, நல்ல வெளிச்சம், நிலா வெளிச்சம். மலை, பாதி மலையிலேருந்து ஒருத்தர் கை தட்டி கூப்பிடுறாரு. திரும்பி பார்த்தா அவர் கையை காட்டி வாங்க என்று சொல்லுகிறார். நான் வேதியரை, மேலே போய் பாருங்க, யாரோ கூப்பிடுறாங்க என்று அவர் சென்றவர் அவரும் என்னை கூப்பிடுகிறார், வாங்க வாங்க வாங்க. அன்பானவர்களே, நானும் வேகமாக மலை ஏறினேன். பாதி மலை சென்றதும் திரும்பி பார்த்தால், அன்பிற்குரியவர்களே,
அன்னை மரியாவினுடைய பரிந்துரை எவ்வளவு அற்புதமானது. மரியாவை இதோவனுடைய தாய் என்று கடவுள் சொல்லுகிறாரே, இயேசு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரே, அவர் எப்பேற்பட்ட வல்லமையினால் அணியப்பட்டு இருக்கிறார். அதை நேரில் பார்த்தேன். மேலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஷெட்டு இருக்கிற இடம், அதை சுற்றிலும் வெளியிலே மக்கள் ஆயிரக்கணக்கிலே அமர்ந்திருப்பார்கள். அந்த இடம் முழுவதும் அந்த நிலா வெளிச்சத்திலே வெள்ளையாயிருக்குது. அதன் பிறகு மற்ற இடங்கள் எல்லாம் கடுமையான மழை பெய்தது மாதிரி கருப்பாயிருக்கு, ஈரமாயிருக்கு. இறங்கி வந்து அந்த புல் இருந்த பகுதியில், மக்கள் உட்கார்ற பகுதிக்கு அடுத்து இருக்கிற புல்ல அப்படி காலை அப்படி தொட்டா கால் நனைஞ்சு சொட்டுது, பனி. ஆனால் மக்கள் அமர்ந்திருந்த இந்த பகுதி முழுவதும் ஒரு துளி கூட பாதிக்கப்படவில்லை. ஒரு துளி கூட பாதிக்கப்படும். அத்தனை ஆயிரம் மக்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அவங்களுக்கு குளிர் இல்லை, பனி குளிர் இல்லை, பனியினால நினையில, எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுக்கு தெரியல சுற்றி இப்படி இருக்குது, தெரியல. அவர்கள் எல்லாம் லயித்து போய் இருக்கிறார்கள் இறைவார்த்தை கேட்பதில். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மரியன்னை வழியாக கடவுள் இப்படி புதுமைகளை செய்கிறார். மாதா மலைக்கு வந்து பாருங்கள். சேத்துப்பட்டு மாதா மலைக்கு வந்து அந்த கிரிவலம் மரிவலம் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் எப்படி கேட்கப்படுகிறது என்று தெரியும். மரியே வாழ்க.